உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார். நான் தேவனை நோக்கி கூப்பிட்டுட்டு தாங்க இருக்கேன். அவர் கேட்குறாரா இல்லையா தெரியல. அப்படின்னு கவலைப்படுறீங்களா? என்னை காப்பாற்றுவாரா? என்னால் சமாளிக்க முடியல, தள்ளி போட முடியாது, எனக்கு ரொம்ப அவசர தேவை, உடனே வேணும், நான் கூப்பிட்டுட்ருக்கேன், தனியாக நின்று கூப்பிட்டுட்ருக்கேன். அவர் கேட்குறாரா? நிச்சயமாகவே கேட்குறாரா? என் குரல் அவருக்கு போய் சேருதா? எத்தனை பேர் கேட்டுட்ருக்கீங்க? தேவன் கேட்குறார். உங்களால் தான் அவரை பார்க்க முடியல, அதனால தான் இந்த டவுட் வருது. ஆனால் இயேசு உங்களை பார்த்துட்டு தானே இருக்காரு. அவர் பார்க்குறவர் கேட்க மாட்டாரா? உங்கள் பக்கத்தில் தான் இருக்காரு. உங்கள் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் உணர முடியல, கரெக்டா? அவர் கேட்டுட்டு தான் இருக்கார், உங்களை பார்த்துட்டு தான் இருக்கார். சரிங்களாங்க? பயப்படாதீங்க, உடனடியாக செய்து தராரு, தவிக்க விட மாட்டார். உங்களுக்கு இது மிக மிக அவசரமான தேவை. நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த ஆபத்தில் இருந்தாலும் உடனே காப்பாற்றி கொடுப்பார், உங்களை காப்பாற்றி விடுவார். எந்த ஹாஸ்பிட்டலில் நிற்கிறீங்க நீங்கள், தேவன் காப்பாற்றுவார். எந்த பிரச்சனையில் மாட்டிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டுட்ருக்கீங்க, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறீங்க, எந்த கோர்ட் வாசலில் நின்றுட்டுருக்கீங்க, தேவன் எல்லாத்துக்குமே உங்களை காப்பாற்றுவார், உங்களை தப்புவிப்பார். அவசரமாக காப்பாற்றுவார். டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். உங்கள் கூக்குரல் அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. சரிங்களாங்க? யோனா என்ற ஒரு பிரசங்கியார் இப்படி தாங்க சொல்கிறாரு. நான் கூப்பிட்டேன், அவர் கேட்டார், உடனே கேட்டுட்டாரு, ரொம்ப நல்லவர் தேவன்னு சொல்கிறாரு. யோனா என்ற ஒரு ஊழியக்காரன் அப்படி சொல்கிறாங்க. யோனா 2:2 பாருங்களேன். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரல் இட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாளத்தின் வயிறுன்றது மீன் வயிறு. பாதாளம் மீனை தான் பாதாளன்றாங்க. மீன் வயிற்றில் மாட்டிக்கிட்டு நான் கூப்பிட்டேன், தேவன் கேட்டாருங்க அப்படின்றாங்க. அந்த மீனே போய் கரையில் கக்கிட்டு போயிடுச்சு. யோனாவை துப்பிட்டு போயிடுச்சுங்க மீன். தேவன் கட்டளை கொடுத்தார். யோனா மாட்டிக்கிட்டான், யாராலையும் காப்பாற்ற முடியாது. எந்த மனிதன் நினச்சாலும் காப்பாற்றி அவனை கூட்டிகிட்டு வந்திருக்க முடியாதுங்க. ஆனால் யோனாவுடைய சத்தத்தை கேட்டு தேவன் என்ன பண்ணார்? மீன் கிட்ட சொல்லிட்டாரு, போய் கரைக்கு அவனை துப்பணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த மீன் தேவனுடைய பேச்சை கேட்டு கரெக்டாக துப்பிட்டு போச்சு, கரையில் கொண்டு விட்டுட்டு போயிடுச்சு. அதுதான் நம்ம தேவன். காப்பாற்றுவார், உங்களை காப்பாற்றுவார். கரெக்டான டைமில் உங்களுக்கு உதவி வரும். ஒரு நாள் ஆகாரும் இஸ்மவேலும் வனாந்திரத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஆகார் என்ன பண்ணான்னா, தான் பையன் சத்தம் கூட கேட்கக்கூடாது, பையன் கூப்பிட்றது கூட எனக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி போய் நின்றுட்டான். பையன் சத்தம் கேட்டுச்சுன்னா அவன் தண்ணி கேட்பான், கொடுக்கறதுக்கு தண்ணி இல்லை. அதனால தான் ஆகார் பையன் சத்தம் கேட்கக்கூடாது, கேட்டால் எனக்கு அழுகழுகையாக வருது, என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு தள்ளி போய் நிற்கிறா. அவள் தன்னுடைய பையனுடைய குரல் கேட்கக்கூடாது அப்படின்னு தள்ளி நிற்கும் போது தேவன் என்ன பண்ணார்? தேவதூதனை அனுப்புகிறார். தேவதூதன் என்ன சொல்கிறான்? உன்னுடைய பையன் இஸ்மவேலுடைய குரல் தேவன் கேட்டுட்டாரு. இவ கேட்கக்கூடாதுன்னு நினச்சா, ஏன்னா அவகிட்ட தண்ணி கொடுக்க முடியல, தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது தேவன் இஸ்மவேலுடைய குரலில் கேட்டார். வனாந்திரத்தில் இருந்த அந்த பையனுடைய குரலை கேட்டார். இஸ்மவேல் என்ற அந்த குட்டி பையனுடைய குரலை கேட்டார். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் குரல் தேவனுக்கிட்ட போயிடும். சரிங்களாங்க? சும்மாலாம் அவர் நீங்கள் என்ன கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக பேசினா கூட அவர் கேட்டு பாருங்க. சத்தமாக பேசணும், சத்தமாக கூப்பிடணும்லாம் அவசியம் இல்லை. எந்த இடத்துல, எந்த வனாந்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் ஆபத்துன்னு நீங்கள் கத்துனீங்கன்னா தேவன் வந்துடுவார். தேவதூதனை அனுப்பி இஸ்மவேல் கூப்பிட்றது தேவன் கேட்டுட்டாரு, இங்கே தண்ணி இருக்குது,
தண்ணி கொண்டு போய் குடு, உன் பையனை கையில் பிடிச்சிட்டு கிளம்பு அப்படின்னு தேவதூதன் சொன்னான். காப்பாற்றுவாருங்க. உடனடியாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுது. சரிங்களா? உங்கள் அவசரம் அவருக்கு புரிஞ்சிருச்சு. அவசரமாக தேவைப்படுது, உடனே செய்யணும்னு உடனே செய்தாராரு. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.